ஆப்கே அதாலத்தில் சர்ச்சைக்குள் சிக்கிய தொழிலதிபர் கௌதம் அதானி மேலுள்ள குற்றச்சாட்டு, அதாவது இவர் பணத்தை சம்பாதிக்கும் ஃபார்முலாவை ஒளித்து வைத்திருக்கிறார். கௌதம் பிரதர், கடவுள்கிட்ட எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வேண்டிப்பாங்க. ஆனா கடவுள் உங்க பேச்சை மட்டுமே கேட்கறான்னு தான் எங்களுக்கு தோணுது. நானும் பல வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வெல்த் எவ்வளவுன்னு. அது டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் முடியும் தருவாயில நீங்க ஒரு 1000-2000 கோடி எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன ஃபார்முலா, எப்படி சம்பாதிக்கிறீங்க? ரஜத் பிரதர், முதல்ல நான் உங்களுக்கும் உங்களோட ஆடியன்ஸ்க்கும் ஆப்கே அதாலத்தில் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாவை பற்றி என்கிட்ட பேசுனீங்க. இந்த ஃபார்முலா இது ஒன்றும் மேத்தமெட்டிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ இல்லை ஃபிசிக்ஸோட ஃபார்முலாவோ எதுவும் கிடையாது. அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பிஸ்னஸ் அப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ள ஒரு ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னா உழைப்பு, உழைப்பு, அப்புறம் உழைப்பு. இதை நானும் பார்த்துருக்கேன். எனக்கு என் ஃபேமிலியோட சப்போர்ட், என் சீனியர்களோட சப்போர்ட், என் டீமோட சப்போர்ட், அதுவும் எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம், அதோட அவருடைய கிருபை எனக்கு எப்பவும் இருந்திருக்கு. நான் நியாயமாக வேலை செய்வேன். நான் ஒரு நிஜத்தை ஒத்துக்கிறேன். இந்த காரணத்தால் தான் இதுக்கு வேறு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னா உன்னோட நேர்மையும் உழைப்பும் இருக்கணும். மற்ற விஷயங்களில் கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க. இது ஒன்று தான் ஃபார்முலா. அது சரி, கடவுள் மேலே எவ்வளவு பாரத்தை தான் போடுறது கௌதம் பிரதர்? டிசம்பர் 2021 உங்க வெல்த் 9,62,322 crores. டிசம்பர் 2022 ஒரே வருஷத்துல 18,759 crores. ஒரு வருஷத்துல 9 crores மேல கடவுள் இப்படியா தருவாரு? இதை பாருங்க ரஜத் பாய், நான் இந்த ஃபிகர் விளையாட்டில் போகிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் விஷயம் என்னன்னா, நான் இந்த நாட்டுடைய மாற்றத்துக்காக என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஃபிகர்ஸ் ஏன் அதிகமாகுது? அப்போ எனக்கே தெரியுது நம்ம நாடு வளர்ச்சியை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால நான் முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லுவேன். பாரதத்தோட இன்னைய பொசிஷன் இருக்கே, இன்னும் 20-30 வருஷங்களில் வரப்போகிற பொசிஷன் இருக்கே, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ஃபிகர்ஸ் இருக்கே, இது ரொம்பவே ஆச்சரியமான ஃபிகர்ஸ். நீங்கள் தினமும் 1600 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்க ஒரு மணி நேர சம்பாதிப்பு 66 கோடி. சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் இருந்ததா இல்ல இளமை காலத்துல தான் இது வந்ததா? இங்க பாருங்க ரஜத் பாய், நான் இப்பதான் சொன்னேன், இந்த ஃபிகர் விளையாட்டுக்கெல்லாம் நான் போறதே கிடையாது. ஃபிகர்ஸ் பத்தியெல்லாம் எனக்கு அதிகமா தெரியாது. எனக்கு 15 வயசு இருக்கும்போது நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு எங்க வீட்டிலேயே ஒரு அதிசய பையனா இருந்தேன். அதாவது என் படிப்பை முழுசா முடிக்காம, சொல்லப்போனால் நான் கிராஜுவேஷன் கூட முடிக்கல, நான் மும்பைக்கு கிளம்பி வந்துட்டேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அகமதாபாத் போனேன். மும்பை எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தது. தென் அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் பிஸ்னஸ் ஃபேமிலி, பிஸ்னஸ்லேருந்து தான் வந்திருந்தேன். ஆனால் ஒரு வெறி இருந்தது. ஒரு 15-19 வயசு பையன் எனக்குள்ள என் ஃபேமிலி பிஸ்னஸை தாண்டி ஏதாவது நான் சாதிக்கணும்னு எனக்குள்ள ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என் ஃபேமிலியும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது. அந்த பேசிஸில் நான் முன்னேறி போனேன். எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்தது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே தான் நான் பயணம் பண்ணணும். கஷ்டங்களும் நிறைய இருந்தது. நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்க. ஆனால் நான் எதை பார்த்தேன்னா, என்னுடைய வாழ்க்கையில்
வெவ்வேறு நேரங்களில் பல பேர் வந்து என்னோட வெற்றிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நானே பார்க்குறேன், நான் ஒரு லெவலில் இருக்கேன்னா அதுக்கு இதுதான் காரணம். உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாரு நீங்க படிப்புல ரொம்ப ஷார்ப்பா இருந்தீங்களாமே. ஆனாலும் நடுவுல ஏன் படிப்பை விட்டுட்டீங்க? இல்லை, படிப்பில் நான் புத்திசாலியாக தான் இருந்தேன். நான் என்ஜினியரிங்கை டெக்னிக்கல் சப்ஜெக்டாக வச்சுருந்தேன். மேக்ஸ் நல்லா பண்ணுவேன். அப்போ சில சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. சரி, படிப்பை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்படியே பிஸ்னஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். கௌதம் பிரதர், நீங்க இப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் இளைஞர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிப்பை விட்டுடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. படிப்பு ஒருத்தனை நல்ல நாலேஜபிள் பர்சனாக மாற்றும். என்னால் அந்த வழியை தேர்ந்தெடுக்க முடியலை. அது என்னோட விதின்னு தான் சொல்லணும். நான் இன்னொரு வழியை தேடிக்கிட்டேன். அதுதான் உழைப்பு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என் உழைப்பால், எக்ஸ்பீரியன்ஸால் என்னோட ஞானத்தை வளர்த்தேன். அதோட சில நேரங்களில் நான் அமைதியாகவும் யோசிப்பேன். நான் நல்லா படித்து நல்ல நாலேஜபிளாக இருந்து அது கூட இந்த ஞானமும் இருந்திருந்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை இப்போ இருக்கிற கௌதம் அதானியை விட இன்னும் சிறப்பானவனாக இருந்திருப்பேன். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்பர் 1 வந்திருப்பீங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வெறும் கதை. ஆனா இன்னொரு கதையும் இருக்கே. உங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தா உங்ககிட்ட ஜெட் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸோட ஃப்ளீட் இருக்கே. எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க? ரஜத் பாய், நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் தரையை நம்பி வாழறவன். அதோட இன்னைக்கும் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டுறவனை பார்த்தா, ரிக்ஷாவில் போகிறவனை பார்த்தா, பஸ்ஸில் போகிறவனா இருக்கலாம், இல்லை ஜெட்டில் போகிறவனா இருக்கலாம், அவங்க எல்லாரும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பயணத்தை நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு, அதாவது இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன், அதாவது நான் ஜெட்டில் பறக்கிறேன்னா அதனால பூமிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட போகிறதில்ல. இப்பெல்லாம் சோஷியல் மீடியால ஒரு கிண்டல் போய்கிட்டு இருக்கு. முகேஷ் அம்பானி 500 மில்லியனை தான் வீடு கட்ட பயன்படுத்தாம இருந்திருந்தா, அதானியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா, அவர் இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரரா வந்திருப்பாராம். ரஜத் பாய், இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய கிரியேட்டிவிட்டி உருவாகுது. அதால் மக்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது. அதை தாண்டி வேற எதையும் அங்கே நான் பார்க்கறதில்ல. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு காலத்துல மக்கள் டாடா பிர்லான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பேசுறது அடானி அம்பானி. இங்கே பாருங்க, டாடா பிர்லா நம்ம நாட்டுடைய மிக மதிப்புக்குரிய தொழிலதிபர்கள். அவங்க இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டை உருவாக்குறதுக்காகவும் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க, இன்னும் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் முன்ன பின்ன ஏதாவது இருக்கும். அதனால் இந்தியாவோட மிகப்பெரிய பலம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, இன்னும் புது புது பிஸ்னஸ் குரூப்ஸ் உருவாகி வரணும். அவங்க மொத்தமாக சேர்ந்தாதான் நாட்டுக்கு பலமாக இருப்பாங்க. நீங்க பணம் சம்பாதிச்சீங்க, பெரிய ஆளா ஆனீங்க. அப்ப ரிஸ்க்கும் அந்த அளவு தானே இருக்கும். எந்த ஒரு பிஸ்னஸும் ரிஸ்க் இல்லாமல் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளவு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவு உங்ககிட்ட இருக்கோ, அதாவது எவ்வளோ உயரமான இடத்துல இருக்கேன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஒன்றும் ரிஸ்க் எடுக்காமல் இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு திடமான லட்சியம் இருக்கணும். லைஃப்பில் பல ரிஸ்க்குகள் வரலாம், நல்ல நேரமும் வரலாம், கெட்ட நேரமும் வரலாம். அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு முன்னேறி போகிறீங்க, எந்த தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் முன்னேறியே ஆகணும், உழைச்சே ஆகணும். சரி, இப்போ உங்களோட பல கஷ்டங்களை பத்தி நான் பேச இருக்கேன். ஒரு தடவை உங்களை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. உங்க உயிருக்கே அப்ப ரிஸ்க் இருந்தது. அதை பற்றி பேசணுன்னா அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ஆனால் எல்லாருடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுண்டு. அதை அவங்க மறக்கணும். அதுவும் சீக்கிரம் மறந்தா அது அவங்களுக்கு நல்லது. நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க அவளை சந்திச்சா அவன் அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சூழலையும் நான் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிப்பேன்.
ஆனா எது நம்ம கையில இல்லையோ அதை பத்தி நாம அதிகமா கவலைப்பட்டு அதை தொடர்ந்து நம்ம மைண்ட்லயே வச்சுக்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. ஒரு நாள் என்ன கிட்னாப் பண்ணி இருந்தாங்க, ஆனா அடுத்த நாளே என்ன அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வந்து நல்லாவே தூங்கினேன். அந்த ப்ரெஷரை நான் மைண்ட்ல எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு முறையும் நீங்க மரணத்தை சந்திச்சிருக்கீங்க. 26/11 தீவிரவாதிகள் தாஜ் அட்டாக் பண்ணாங்க. அன்னைக்கு நீங்க உள்ளதான் இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் என் கண்ணு முன்னாடியே டெரரிஸ்ட்டுங்களை பார்த்தேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபயர் பண்ணப்ப அதை என்னோட கண்ணாலேயே நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் கடவுளுக்கு தான் நான் நன்றியை சொன்னேன். எப்படி சொல்றது, என் வாழ்க்கையில மறக்க முடியாத 2 சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன். மரணத்தை என் பக்கத்துல பார்த்துருக்கேன். அதிலிருந்து வெளிவந்தது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஒரு நூல் இழையில நான் தப்பிச்சு வந்திருக்கேன். 26/11 நைட்டை மொத்த நாடே பார்த்தது. இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. நீங்க பக்கத்திலேயே இருந்திருக்கீங்க. அன்னைக்கு நான் வந்து தாஜ் ஹோட்டலுக்குள்ள துபாயில இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்திருந்தாரு. அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவர் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது. 10 மணிக்கு அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் பில்லை பே பண்ணிட்டு நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ஆனால் என்னோட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னதால மறுபடியும் காஃபி குடிக்கலான்னு உட்காந்துட்டோம். அப்போது அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது. இப்போவும் நினச்சி பார்க்குறேன், ஒருவேளை நான் பில் பே பண்ணிட்டு அப்படியே நடந்து லாபிக்கு வந்திருந்தேன்னா ஒருவேளை நான் மாட்டியிருப்பேன். தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்தோம். அதோட கண்டிப்பாக இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், தாஜ் குரூப்போட எல்லா ஸ்டாஃப்ஸும், குறிப்பாக வெயிட்டர்ஸ் அத்தனை பேரும் அன்னைக்கு நல்லா வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு டெடிகேஷனை எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பார்க்க முடியாது. அங்கேருந்து எப்படி தப்பிச்சிங்க? மொத்த நைட்டும் நான் தாஜில் தான் இருந்தேன். அங்கே தாஜில் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் இருந்தது. பின்வழியாக கிச்சன்ல இருந்து சேம்பருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல் நைட் அங்கே தான் இருந்தேன். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். நிறைய கமாண்டர்ஸ் வந்தாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த கமாண்டோஸ் எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஹோட்டல்ல இருந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படித்தான் மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் வெளியில் வந்தேன். கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கட்டும். வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் இது எல்லாத்தையும்